ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம அந்த லில்லி செடி வந்து புதுசாக வச்சுருக்குறோம். அதில் ஒன்றும் பூ வரல. நம்ம கட் பண்ணி விட்டுறதுக்காக பார்த்துருந்தோம். நம்ம இந்த கேனில் வச்சுருக்கிற குண்டு மிளகா செடியில் வந்து நிறைய பூ வந்துருக்குது. ஆனால் இன்னும் 2-3 செடியில் வச்சுருக்குறோம் நம்ம மிளகா செடி. அதில் இன்னும் பூ மட்டும்தான் வந்துருக்குது, இன்னும் காய வைக்கல. நம்ம தினமும் அதுக்கு என்ன தண்ணி கொடுக்குறோமோ, என்ன உரம் கொடுக்குறோமோ அது கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, 2 நாளைக்கு ஒரு முறை மழை பெஞ்சாலும் இந்த அனலில் காற்றுல வந்து காஞ்சு போயிடுது. மானம் இப்போ வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த கருவேப்பிலை செடி வந்து நான் பெரிய பக்கெட்டில் வச்சு வச்சுருந்தேன். அந்த பக்கெட்டில் வச்சுருக்கும்போது ஒரு இலை கூட இதில் வரல. அதனால் நான் சின்ன கவரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அது நல்லா வளருது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் உயரமாயிட்டு பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேனுக்குள்ளே வந்து நம்ம பீர்க்கங்காய் செடி முளையுது, 2 பீர்க்கங்காய் செடி, ஒரு கோவக்காய் செடி முளையுது, இன்னும் சின்ன சின்ன செடிங்க நிறைய முளையுது. அதில் பாருங்கள், மறுபடியும் இந்த சொரக்காய் செடியில் 4-5 சொரக்காய் வச்சுருக்குது. பார்க்கலாம், இன்னும் 2 நாள் பொறுத்து வந்து பார்க்கும்போது அந்த சொரக்காய் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நம்ம கரும்பு வச்சுருந்த பக்கெட்டில் வந்து இந்த ஒரு கரும்பு நல்லா வளர்ந்துருக்குது உயரமாக. நாவப்பழ மரமும் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் இது இப்போ வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எப்போ 6 வருஷத்தில் வந்து நாவப்பழம் வைக்கும்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. இதை பார்க்கலாம், எப்பயாவது இன்னும் 2 மாதம் பொறுத்து இதில் பழம் வைக்குதான்னு சொல்லிட்டு. நம்ம செம்பருத்தி செடியில் வந்து இன்னைக்கு ஒரு செம்பருத்தி தான் பூத்துருக்குது. அரும்பு வச்சிருக்குது நிறைய. நான் கட் பண்ணி நேற்று நம்ம கொய்யாக்காய் மரம், நெல்லிக்காய் மரம் எல்லாம் கட் பண்ணோம். இப்போ இந்த செம்பருத்தி செடியும் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அதில் எல்லா கலையிலுமே அரும்பு இருக்குது. சரி, பூத்து முடிஞ்சிட்டு பிறகு கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மல்லிகைப்பூ. எல்லா செடியிலுமே அரும்பு வச்சிருக்குது. நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வாழைப்பழ கரைசல் கொடுக்குறோம், அப்புறம் புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறோம். இப்போ புதுசாக யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த சாமந்தி செடியில், செம்பருத்தி செடியிலலாம் ஒரு இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூச்சி வந்து இருந்துனே தான் இருக்குது, அது ஒழியவே மாட்டேங்குது. அதுக்காக நம்ம புதினா கரைசல் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அதுவும் நான் ரெடி பண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணின்னு இருக்கிறேன். புதினா, கற்பூரவள்ளி இலை எல்லாமே பாருங்கள். சின்ன செடியிலே எவ்வளோ பூ பூத்துருக்குது. கனகாம்பரம் செடியில் ஆரஞ்சு கனகாம்பரம், இது நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்சோம். இது நம்மளுக்கு வந்து துளுத்து அதுலேயே பூ வச்சிருக்குது. இந்த மல்லிகைப்பூ செடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அழகந்தழை செடியை நான் கட் பண்ண சொல்லான்னு பார்த்தேன் நேற்று. சரி, இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெல்லிக்காய் மரம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாரு. பாருங்கள், இது பெருசாகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ சீக்கிரம் அதில் வராது நெல்லிக்காய், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. சாமந்தி செடியில் வந்து ஒரு அரும்பையும் காணோம். நானும் தேடி தேடி பார்க்குறேன், அரும்பு ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம், இந்த மாதம் முடியறதுக்குள்ளே அரும்பு எதனா வருதா என்னன்னு சொல்லிட்டு பூச்சி தேடுறேன் நான். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து ஏதாவது ஒரு கலையில் கத்திரிக்காய் செடியில் பூ வச்சிருக்குது, காயும் வருது. இதையும் நான் கட் பண்ணி விட்டுடலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் கத்திரிக்காய் செடியை. ஆனால் இப்போ தான் அதில் பூவை வச்சிருக்குது. பாருங்கள், எல்லாத்துலேயும் சொரக்காய் செடியில் பாருங்கள் 2-3 கொடி, ஒரு சொரக்காயிலேயே 2-3 கொடி சுற்றின்னு இருக்குது. ரோஸ் செடியும் மூடிக்குச்சு, மல்லிகைப்பூ செடியும் மூடின்னு இருக்குது. எனக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா மற்ற செடியும் இது விட மாட்டேன், ஃபுல்லாக மூடிக்குது, பூ வச்சிருக்குது. மல்லிகைப்பூ செடியில், டெல்லி கனகாமரம் செடியில் வந்து பூ பூத்து முடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு இதையும் கட் பண்ணி விடலாம். ஜாதி மல்லி செடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் நான் இந்த கொம்பில் வச்சு சுற்றி வச்சிருக்கிறேன். இந்த எந்த கொடிங்க வந்து சொரக்காய் கொடி, பீர்க்கங்காய் கொடியே ஒரு செடியும் விட மாட்டேங்குது. பாருங்க, நாட்டு கனகாமரம் செடியிலே நம்மளுக்கு நிறைய பூ வச்சிருக்குது. அது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் விட்டுட்டோம். இன்றைக்கும் நம்ம பூ பறிக்கல. ரோஸ் செடியில் வந்து இந்த எல்லா கலையிலையுமே இதில் துளிர் வந்துருக்குது. இருவாச்சி மல்லியும் நான் காஞ்சிடும்னு நினச்சேன், ஆனால் இல்லை, காயில் அதுவும் எல்லாத்துலேயுமே துளிர் வந்துருக்குது. இந்த கனகாமர செடியை நம்ம கட் பண்ணி விடணும். பூவெல்லாம் கிள்ளிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வர கனகாமர செடியை நான் எடுத்து நடலாம் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். சம்பங்கி செடியில் பாருங்கள், இதில் 2துலையுமே வந்து பூ வச்சிருக்குது. 3 காலையில் வந்து பூ அரும்பு வந்துருக்குது. பார்க்கலாம், இன்னும் 2-3 நாளில் அதில் பூ வந்துடும். இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து இதுவும் பூ முன்னாடியே பூத்துருச்சுன்னா பறிச்சிட்டேன். திருப்பினும் இதில் வந்து அரும்பு வருது. இந்த செம்பருத்தி செடியில் தான் பூக்குமா என்னன்னு தெரியல. நான் இதை கட் பண்ணி விட்டேன், அதுலேருந்து இன்னும் அதில் ஒரு பூவும் பூக்கல இந்த செம்பருத்தி செடியில். பார்க்கலாம், அது பூத்துச்சுன்னா உங்களுக்கு நான்
கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். அரளி செடியில் வந்து 3 கலையில் அரும்பு வச்சுருக்குது. அது அந்த பூ பூத்துச்சுன்னா அதுவும் அழகாக இருக்கும். எல்லா கலையிலையுமே அரும்பு வருது. ஏன்னா நம்ம இது கட் பண்ணி விட்டு இதுதான் பெருசாக அகலமாக இருக்குது. மரமே நல்லா பெரிய மரமாக 2 களை தான் இருந்துச்சு. பார்த்துருப்பேன் நீங்கள் போன வருஷம் வீடியோலலாம். நம்ம இதை கட் பண்ணி விட்டு நம்ம இது கொடுக்குற அந்த உரம் தான் இவ்வளோ பெருசு மாறி இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டன் லெவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.